இந்த தம்பி தொடர்ந்து ஒரு வாரமா வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சம்சாரத்துக்கு ஏதோ முடியலையா, குணமாகணும்னு சொல்லி சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப நேரமா அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல புருஷனா? இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். புருஷனுக்காக பொண்டாட்டி தான் இதெல்லாம் செய்வா. கட்டின பொண்டாட்டிக்காக இந்த மாதிரி பண்றாருன்னா அவர் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும். தாய், பொண்டாட்டிக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை நல்லபடியா நான் வீட்டுக்கு கூட்டு போகணும். என்ன நீ என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது நான் சும்மா அப்படியே கோயிலுக்கு வந்தேனா, இந்த கோயில்ல இன்னைக்கு அங்க பிரவேசம் பண்ணா நல்லதான். சரி அப்படிதான் அப்படியே நானும் பண்ணலான்னு. போய் சொல்லாதீங்க. ஒரு வாரமா வந்து தினமும் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? கோயில் முழுக்க உங்களை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஒன்றும் இல்லை மீனா, சவாரிக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே சாமி கும்பிட்டு போலான்னு. மீனா மீனா என்னாச்சு? எதுக்கு இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற? எனக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? எனக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ணுவேன்? நீ அழக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படணுங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். மீனா, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததே எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. எனக்கு இதுவே போதும். உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல. எனக்கு இதுவே போதுங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்பெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது மீனா. ஒன்றும் ஆகாது. உனக்கு குணமாலேன்னு வையன், உலகத்துல சாமின்னு ஒன்று இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். உனக்கு எதுவும் ஆகாது மீனா. ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும். நமக்கும் குழந்தை பிறக்கும். அதான் நடக்க போகுது. நீயும் மனசுல அப்படிதான் நினைச்சுக்கணும். நம்ம நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்குது மீனா. நம்ம எதை முழுசா நம்புறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நமக்கு அந்த சாமி துணையா இருப்பாங்க. நீ வரது யோசிக்காத. வா போலாம். சொல்லுங்க ஸ்ருதி. மீனா, என்ன ஏத்தர் ரெஸ்டால வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. லொகேஷன் ஷேர் பண்றேன். புது லொகேஷனா இருக்கே, ஏத்தர்ல போட்டுருவோம். ஹாய், வாங்க. மீனா, என்ன சமையல் கட்டில நின்னுட்டு இருக்கிற? இல்ல, நீங்க எல்லாரும் சாப்பிடணும் இல்லைங்க. நான் கடையில இருந்தே வாங்கி வச்சிடறேன் மீனா. நீ ஹாஸ்பிட்டல் போனவங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆப்ரேஷன் டேட் சொல்லியிருக்காங்கல்ல. இப்படி வேலைன்னு உன் உடம்ப பார்த்துக்காம இருந்தா எப்படி மீனா? அதிகமாக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. டிஃபன் மட்டும் சமைச்சிடலாமேன்னு தாங்க. சரி, டைம் ஆகுது, உங்க கிளம்பு போலாம். ஏங்க, எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பயமாவே இருக்குங்க. நைட்டு தானே மீனா அவ்வளோ பேசினேன். பயப்படாதுன்னு நம்பிக்கைலாம் கொடுத்தேன். பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு உனக்கு? இல்லைங்க, ஆப்ரேஷன் நினைச்சு எதுவும் பயம் இல்லை. ஆனா இந்த விஷயத்த நம்ம வீட்ல யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. மாமா கிட்டயாவது சொல்லிடலாங்க. வேணாம் மீனா, அப்பாட்டெல்லாம் சொல்ல வேணாம். இல்லைங்க, அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. மாமா கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்குங்க. மீனா, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா இது இப்போ சொல்ல வேணாம். நான் இது வரைக்கும் அப்பா கிட்ட எதையுமே மறைச்சதில்ல, உனக்கே நல்லா தெரியும். ஆமாங்க, அப்படியே இதை சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் மீனா, பயப்படுவார். அதுவும் உனக்கு ஆப்ரேஷன் அவரால் தாங்கிக்க முடியாது, ரொம்ப பதட்டமாயிடுவார். அவருக்கு அந்த கவலையை கொடுக்க வேணாம் மீனா. அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயம் எனக்கு உனக்கு சீதாக்கு மட்டும் தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். பலகுரல்கிட்ட கூட சொல்ல வேணாம். ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும். நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத மீனா. நீ எதுவும் யோசிக்காத மீனா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்க. மீனா, என்ன காலையிலே புருஷன் பொண்டாட்டி இங்க நின்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருந்தாலே ரகசியம் பேசுறது அர்த்தமா? ஏன் பேசுறதுக்கு உங்களுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? புருஷன் பொண்டாட்டி பேசி கூடவாமா நேரங்களெல்லாம் இருக்கு. டேய், நான் உன்கிட்ட பேசல. மீனா, இன்னைக்கு மத்தியானம் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வராங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா? யாரா இருந்தா உனக்கு என்ன? மீனா, மத்தியானம் நிறைய நெய்யை ஊத்தி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு தயிர் பச்சடியும் செஞ்சிரு. என்ன அவனை பாக்குற? அவங்க எல்லாம் சாதாரண வீட்டு ஆளுங்கல்ல, எல்லாம் பெரிய இடத்த ஆளுங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு. நீங்க சாப்பாடு வெளில வாங்கிக்கோங்க. மீனா நீங்க சமைக்க மாட்டா. சமைக்க மாட்டாளா? ஏன்? நானும் மீனாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளில போறோம்மா. எங்க போறீங்க? ஒரு வேலையா போறோம்மா. என்ன வேலை? ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷனா? எங்களுக்கு தெரியாம ஏதாவது சொத்து வாங்குறீங்களோ? இப்பதான் கை நிறைய காசு பாக்குறீங்களே. என்னெல்லாம் கேக்குறீங்கன்னு தெரியுது. நாங்க எந்த சொத்தும் வாங்கலம்மா. அப்படின்னா எங்க போறீங்க? அத்தை, மீனா, அது வந்து என்ன அம்மா என்ன டீச்சரா? நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வெளில போகணுமா? ஏதோ காரணமா தான் நம்ம போவோம். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீ வா போலாம். டேய், ஏய் ஏய் மீனா,
டேய் அப்படி என்னடா காரணம்? வீட்ல வேலை செய்யாம சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு ஊர் சுத்த போவீங்க, நான் கேட்க கூடாதா? உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவீங்கல்ல? வெளியே போறதா இருந்தா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? எது கத்தரிப்பிடி? எல்லாமே நீங்க குடுக்கற இடம் தாங்க. இங்க யாருமே என் பேச்ச கேக்குறது இல்ல. என்ன உன் பேச்ச கேட்கல? இன்னைக்கு என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்க வராங்க. லஞ்ச் ரெடி பண்ணிடின்னு சொன்னா என் பொண்டாட்டி அதெல்லாம் பண்ண மாட்டா, நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு போறோம். இப்ப என்ன அதுக்கு? ஏதாவது வேலையா போவாங்க. ஏன் அது ஒரு நாள் முன்னாடி சொல்லக்கூடாதா? திடீர்னு வந்து சொன்னாங்கன்னா எப்படி? இப்ப நீ கேக்குறீல்ல முன்னாலேயே சொல்ல மாட்டாங்களான்னு. அப்படி நீயும் ஒரு வார்த்தை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வர்றாங்கன்னு சொல்லி இருந்தா மீனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருப்பாள்ல. அப்படி கேளுப்பா, நீ கரெக்டா பாயிண்டா பேசுறப்பா. ஓஹோ, இந்த மகாராணி கிட்ட ஒரு நாள் முன்னாடியே மனு கொடுக்கணுமோ? அப்ப அவங்க மட்டும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? ஏதோ பேசக்கூடாதுன்னு பேசாத. இதான் ஏதோ வேலையா போறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஏண்டா முத்து, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆம்பா, போயே ஆகணும்பா. விஜயா, இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைச்சிரு. உனக்கு வேண்டியவங்க தானே வர்றாங்க, அவங்களுக்கு நீயே சமைச்சு கொடு. இல்லைன்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணு. ஏங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கணுமா? உங்களாலதான் இதுங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அத்தை, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்நேரம் செஞ்சு வச்சிருப்பேன். நீ ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அதான் உனக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. எப்படியோ போய் தொலைங்க. ச்சே, நாம ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க. அவ வேலை மட்டும்தாம்மா அவளுக்கு முக்கியம். அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டான். மன்னிச்சிடுங்க மாமா, வெளியே போகணும் அதான். பரவாயில்லம்மா, விடு. அவ சொல்றது எல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரி பாப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா, சீக்கிரம் போகணும். சரிப்பா, போயிட்டு வாங்க. மாமா, போயிட்டு வரோம் மாமா. என்னம்மா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, அம்மா அப்படி பேசிட்டு போறாங்கப்பா, அதான். அவ இன்னைக்கு நல்ல விதமா பேசி இருக்கிறா, அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. போலாமா? டைம் ஆச்சு. என்ன மீனா, எது வேணுமா? உங்களை பார்க்கணும் போல தோணுச்சுங்க. எதுவும் யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீதா, எல்லாம் நல்லபடியா நடந்துரும்ல? எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா, நீங்க தைரியமா இருங்க. டாக்டர், உங்களை தான் டாக்டர் நான் முழுசா டோன்ட் நம்பியிருக்கேன். வரி, வில் ட்ரை அவர் பெஸ்ட். தைரியமா இருங்க. சீதா, சீதா, என்னாச்சுன்னு கேளு சீதா. எதுவும் இருக்காது மாமா, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இல்ல சீதா, உள்ள ஏதோ தப்பா நடக்குது போல. எல்லாம் சருசன்னு போயிட்டு இருக்காங்க பாத்தியா? இப்ப கூட அந்த டாக்டர் போனாங்கல்ல, என்னன்னு கேளு சீதா. என்னன்னு தெரியல, கேளு சீதா. டாக்டர், டாக்டர், மீனாக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா போயிட்டு இருந்தீங்க? பதறாம நான் சொல்றத கேளுங்க. மீனாக்கு லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் தான் பண்ணோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்ததும் பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு. பேனிக் அட்டாக்னா அப்படின்னா என்ன டாக்டர்? சீதா என்ன சொல்றோம்? ஆபரேஷன் பயத்தினால மீனாவோட பிளட் பிரஷர் 200க்கு மேல போயிடுச்சு. அதனால அவங்க ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணா ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் போற பிளட் சர்க்குலேஷனை ரொம்ப பாதிக்கும். அதனால ஹார்ட் அட்டாக், பேரலைஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? மீனாக்குலாம் எதுவும் ஆகக்கூடாது. என்ன பேசுறீங்க? டாக்டர், இப்ப என்ன பண்றது? ஆபரேஷனை ஸ்டாப் பண்ண போறீங்களா? இல்ல சீதா, ஆல்ரெடி ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ மீனாவோட பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். கார்டியாலஜிஸ்ட் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அரை மணி நேரம் இந்த ஆபரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். மாமா, தைரியமா இருங்க மாமா, அக்காக்கு ஒன்னும் ஆகாது. ஏன் சீதா, எங்களுக்கு ஆகுது? மீனாக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? கடவுள் துணையா இருப்பாரு மாமா, ஆபரேஷன் நல்லபடியா முடியும். மீனா யாரும் கெடுதல் நினைக்க மாட்டா. அவளுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு அவ கெடுதல் நினைக்க மாட்டா. அவ்வளோ நல்லவ. அவளுக்கு எதுவும் தப்பா நடக்காது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மீனா வந்துருவா, மீனா வருவா, மீனா வருவா. சரியா? டாக்டரை பார்க்கணும், செக்கப் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். உங்க நேம் மேம்? ரோகிணி. வெயிட் பண்ணுங்க மேம், டாக்டர் வேற ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த முத்து இங்க என்ன பண்றான்? சீதா என்ன சொல்றாங்க? பயப்பட எதுவும் இல்ல மாமா, சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே, ஹார்ட் பீட்ல அதிகமாயிடுச்சுன்னு. இப்ப நார்மல் ஆயிட்டாங்களா மாமா? ப்ரொசீஜர் போயிட்டு தான் இருக்கு. மாமா நீங்க பயப்படாதீங்க மாமா, அக்காவோட மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாமா, எங்களுக்குலாம் நீங்க தான் ஆறுதல் சொல்லுவீங்க, இப்ப நீங்களே பயந்தா எப்படி? வெளில 1000 பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிருவேன் சீதா, பயப்பட மாட்டேன். மீனா ஒண்ணுன்னா தாய்க்க முடியாது. ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கான்? போய் கேட்டு பாத்துருவோமா? சிஸ்டர் வாங்க மேடம்.
15 டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லியிருந்தாங்களே டாக்டர் பாத்துட்டீங்களா? இல்ல இனிமேதான். ஓ. அப்புறம் அதோ அங்க இருக்காங்கல்ல ம். அவங்க. சீதாவா? அவங்க அக்கவுண்ட் செக்ஷன்ல தான் ஒர்க் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா இப்ப அவ்வளவா பேசுறது இல்ல. ஓ. அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறார்ல. ம். ஆமா, அவர் சீதாவோட மாமா தான். ஆ, எதுக்கு வந்திருக்காங்க? ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே இருக்காங்க. அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? என்னாச்சு அவங்களுக்கு? அது அவங்களுக்கு ஒரு தடவை வயித்துல கத்தி குத்துப்பட்டிருக்கு. அதனால ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அவங்க கர்ப்பப்பை பாதிச்சிருக்கு. அதனால குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. பிறக்காம போறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்காதா? அதுக்காக தான் மேடம் சர்ஜரி நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் கூட 50-50 சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. சரி, ஓகே. ம். ஏய், எதுக்கு இப்ப கால் பண்ண? ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடி? எதுக்கு நீ ஃபோன் பண்ண அதை மட்டும் சொல்லு. உன் நம்பரை முதல்ல என் போன்ல இருந்து எடுக்கணும். இன்னும் நீங்க டெலீட் பண்ணலையா? என்னையே வெளியில அனுப்பிட்டீங்க. என்னடி வேணும் உனக்கு? நியாயமா நீங்க தான் எனக்கு கால் பண்ணி உடம்பு எப்படி இருக்குமா அப்படின்னு விசாரிக்கணும். ஏன்னா உங்க வீட்டோட முதல் வாரிசு இப்ப என் வயித்துல இருக்கே. ஏய், இந்த பொய்ய மத்தவங்க கிட்ட சொல்லுடி. இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உனக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் என் வீட்டுக்கு வாரிசு கிடையாது. மனோஜ் குழந்தை உங்க பேர குழந்தை தானே ஆண்டி? உன் ஃப்ராடு வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. அது என் பையனோட குழந்தை இல்ல. ஆனா குழந்தைக்கு அப்பா மனோஜ் தான், அது அவருக்கு தெரியும். எனக்கு அது போதும். ஆனா நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலுமே என் குழந்தை தான் உங்க வீட்டுக்கு முதல் வாரிசா இருக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏய், ஏண்டி மாத்த முடியாது? மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவனுக்கும் குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னாலும் இந்த வீட்ல இன்னும் 2 மருமகளுங்க இருக்காங்க. ஆமா, இருக்காங்க தான். ஆனா ஆல்ரெடி ஸ்ருதிக்கு குழந்தை பெத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. மீனாவுக்கு குழந்தை பிறக்க போறதே இல்ல. என்னது? குழந்தை பிறக்காதா? ஏன்? என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அவ எப்படா பெத்துக்கலான்னு இருக்கா. நான் சொல்றப்ப அதுவும் நடக்கும். நடக்காது ஆண்டி. பாவம், மீனாக்கு கர்ப்பப்பையில ஒரு ப்ராப்ளம் இருக்காம். ஏய், என்னடி சொல்ற? உன் ஃப்ராடு வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இல்ல ஆண்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இப்ப மீனாக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷனா? ஆமா, அந்த எலெக்ஷன் டைம்ல மீனாக்கு வயித்துல கத்தி குத்து பட்டுச்சுல்ல, அதுல மீனாக்கு கர்ப்பப்பையில ப்ராப்ளம் வந்துருச்சாம். அதுக்கு தான் உள்ள ஆபரேஷன் நடக்குது. குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. முத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே டென்ஷனா நிக்கிறாரு. பார்க்க பாவமா தான் இருக்கு. சோ இனிமே மீனாவால உங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போறது இல்ல. ஸ்ருதிய பத்தி உங்களுக்கே தெரியும். இப்போ டிவோர்ஸ் கிடைக்காம மனோஜுக்கு வேற மேரேஜும் பண்ண முடியாது. அப்ப ஏன் குழந்தை தான் உங்க வீட்டோட முதல் வாரிசு. ஒரே வாரிசுன்னு கூட சொல்லலாம். பொய் சொல்லாதடி. மீனா அத பத்தி வீட்ல எதுவும் சொல்லல. நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பொய்யா தான் தெரியும். மீனாவோ முத்துவோ சொல்றது உங்களுக்கு பொய்யா தெரியாது. நீங்க வேணா முத்துக்கிட்டயே கேட்டுக்கோங்க. நான் சொல்றதுதான் உண்மை. முத்து, இப்படி வா. முக்கியமான வேலைன்னு சொன்னீங்க, முடிஞ்சுதா? நீ மட்டும் வந்திருக்க. மீனா மீனா நீ எப்படா பொய் சொல்ல கத்துக்கிட்ட? அது எங்கிட்டயே புரியலப்பா. உன் பொண்டாட்டி வீடு என்ன இப்ப ஹாஸ்பிட்டல் பக்கம் மாத்திட்டாங்களா? எங்க யார்கிட்டயும் சொல்லாம பண்ணிருக்கீங்க. மீனாக்கு என்ன பிரச்சனை? பதில் பேச முடியாம முழிக்கிறான் பாருங்க. இதுல இருந்தே தெரியலையாப்பா?